ஆத்தா ஐஸ்வரி தாய் நத்தத்து மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காய் இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மயனுக்கு என் ஆத்தா ஐஸ்வரி நல்லா வா கொடுக்க அவன் வாங்கிட்டு கூப்பிடுப்பா ஆத்தா வாத்தாங்க கூப்பிடுங்க ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வாங்க எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை தீரணும் இந்த இடத்துல வந்த மயனுக்கு எல்லாமே வெற்றி ஆயிடுச்சுன்னு சொல்லணும் ஆத்தா ஐஸ்வரி மன உருகி உள்ள உருகி வாங்க ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வா ஏன் என் மயனுக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஆத்தா ஐஸ்வரி மனையில் படுத்தாவே போகணும் தூக்கம்ல உண்மையா பையா என்ன செய்யுதுனே உனக்கே தெரியல உண்மையா ஒரு இடத்துல போய் நிரந்தரமான வேலையில் இருக்க முடியல உண்மையாப்பா இன்னைக்கு ஒரு வேலை நாளைக்கு ஒரு வேலை வம்புக்கே போகலைனாலும் உனக்கு போகிற இடத்துல வம்பு வருது உண்மையா ஒரு இடத்துல 10 நாளைக்கு மேலே உன்னால் நிரந்தரமாக வேலை பார்க்க முடியல உண்மையாப்பா சொல்லுப்பா வேலை ஒரு இடத்துல ஒழுங்காக அவனால் இருந்து பார்க்கவே முடியல சரியா நிம்மதி இல்லை மனசில் சொல்லுப்பா மனசில் நிம்மதியே இல்லாமல் இருக்கிற 10 ரூபா வருமானம் இல்லை உண்மையா சொல்லு என்னப்பா கையில் வருமானம் இல்லாமத்தே நீ கலங்கி போய் வந்து உட்காந்துருக்க நீ இது ஓடி ஓடி உழைச்சாலும் 1 ரூபா வீட்டில் வச்சு எடுக்க முடியல உண்மையா வறுமை வாட்டுது இந்த வயசில் நான் சம்பாரிச்சு 4 பேத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் நும்முது நிற்கணும் ஆனால் எல்லார்ட்டையுமே வாங்கப்பட்டுக்கிட்டு திட்டு போய் வாங்கிக்கிட்டே உட்காந்துருக்கேன் உண்மையா இன்னைக்கு கட்டின பொண்டாட்டியே சொல்கிறேன் என்னடா வித்த தண்டி ஆம்பளையாத்தே இருக்கிற 10 காசுக்கு பிரயோசனம் சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டேன் உண்மையா இன்னைக்கு வழி வேதனதே ஏப்பா உனக்கு என்ன கை கால் சோறமா நீ உழைச்சா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு என் நிலைமை இருக்குங்கிற ஆனால் எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியலேன்ட்டு உண்மையா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியலப்பா கஷ்டமும் கவலையுமே இருக்குது நிறைஞ்சிருக்குது நான் விளையாடுற வயசுலதே வந்து ஆடுனி பாடுனி விளையாடி நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறேன் உண்மையா இன்னைக்கு கொடுத்து உதவ ஆள் இல்லை உனக்கு 10 ரூபா இந்தாடா அப்படின்னு ஒரு சேப்பில் வச்சுட்டு ஆள் இல்லை உண்மையா உனக்கிட்ட இருந்தால் 10 ரூபா கேட்டு வாங்குறாங்க ஆனால் திருப்பி உனக்கு கொடுக்க ஒருத்தவங்க இல்லை இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நீ 10 ரூபா கொண்டாந்தே அந்த 10 ரூபா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் பறிப்பறந்து போயிடும் உண்மையா நீ 100 கொடு நீ 50 கொடுன்னு கேட்பாங்க இறக்கப்பட்ட மனசு ஐயோ நம்ம அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவங்க பெற்றவங்க கேட்குறாங்களே நான் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு கொடுப்பேன் உண்மையா கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு வேலைக்கு போக முடியலை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சா உனக்கு சொல்லுப்பா வந்துச்சா இல்லையா வீட்லேயே வந்துச்சு வெளியிலே வந்துச்சு உண்மையா இல்லையா ஞாபகம் இருக்கா இல்லையா ஞாபகம் இல்லையா இப்போ ஒரு சின்ன சண்டை வந்துச்சே மனையில் வந்துச்சா மனையில் வீட்டில் தான் வச்சுக்கிறேன் அடுத்த பக்கத்தில் தான் அப்புறம் சொல்கிறீங்க வீட்டுக்கிட்டத்தையும் சொல்லி ஒரு வம்பு வந்துச்சா அது வெகு நாள் ஒரு வருடத்துக்கு ஆமாம் வந்துச்சா இல்லையா உனக்கு தெரியுமா தெரியாது சொல்லுப்பா உன் வீட்டு பக்கத்தில் ஒரு சண்டை வந்துச்சா இல்லையா அது வந்துச்சு அதைத்தானே இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உன் வீட்டு பக்கத்தில் தான் சரி உன் வீட்டுக்கிட்டதே வந்துச்சுன்னு சொல்கிறீங்க ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் சரியா வீட்டுக்கு வெளியேனா என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ளே இல்லை உன் கொண்டாட்டி உள்ளோட நீங்கள் அடிச்சுக்கிறது அது எப்போவுமே உண்டுதே இன்னைக்கு புதுசாலாம் இல்லை உண்மைதானே உன் வீட்டு பக்கத்தில் ஒரு சண்டை வந்துச்சா நான் இருக்கா வந்துச்சு சரியா அவகதே உன்னை முடக்கி வச்சிருக்கான்னு சொல்ல வர்றீங்க அதான் தெரிஞ்சுக்க என்னப்பா யாருக்கும் யார் எனக்கு எல்லாம் உனக்கு வந்து நேரம்லாம் சரியாத்தே இருக்கு உனக்கோ மொண்டாட்டி பிள்ளைக்கோ எந்த கெட்ட நேரமும் கரகமும் நடக்கலை ஆனால் ஏன் என்னால் பொழைச்சி எழுந்திரிக்க முடியலன்னு கேட்குறியா அத்தனை கேட்டு வந்து உட்காந்துருக்க அதுவே பிரச்சனை யாருன்னு சொல்றீங்க தெரிஞ்சுக்க உன் பக்கத்துல சண்டை வந்துச்சுல்ல வெளியாளுகளோட உன் வீட்டாளுகள வெளியாளுக அவளோட சண்டை வந்துச்சு தேவையில்லாத சண்டை அன்னைக்கு தேவையில்லாமத்தே சண்டை வந்துச்சு அது வரன்ற அவசியம் இல்லை ஆனா தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத வம்பு செவனேன்னு இருந்தேன்னா சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்களா சும்மா இருந்த வேடிக்கை பார்த்தாங்களாப்பா அதில் வந்த வார்த்தை வித்தியாசம் சண்டை ஒருத்தருக்கு கைகளை பார்க்காத ஒன்றுதே சரியா இன்னைக்கு வந்து காரணம் யாருன்னா நீ அந்த இடத்துல நல்லா இருக்கக்கூடாது நீ நாசமாக போயிருந்த அன்னைக்கு சொன்ன வார்த்தையே அதுதான் சொன்னாங்க நீ இந்த இடத்துல வந்து என்னத்தா நீ இந்த இடத்துல இருந்து நல்லா இருப்பியாடா எங்களை ஏற்று நிற்கிறிய ஒரு நேற்று பிறந்த கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு இன்னைக்கு எங்களை கேள்வி வைக்கிற உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு கேட்டாங்களா அதெல்லாம் உண்மைதான் கேட்டாங்களாப்பா அவங்கதான் காரணம் இன்னைக்கு நீ முடக்கத்துக்கு யார் காரணம்னு நினைக்கிற அவங்கதே காரணம் தெரிஞ்சுக்க இந்த தாயை தேடி வந்திருக்கையில இந்த தாய் உனக்கு சொல்லணும்ல யார் காரணம்னு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குற இல்லைப்பா வேலைக்கு போனாலும் 10 காசு இல்லை நல்லாத்தையும் சந்தோஷமாக நீ வேலை பரப்பிட்டு போக வாங்க கூப்பிடுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நாளைக்கு பார்க்கலான்றாங்க உண்மையா பொய்யா அதெல்லாம் உண்டுதேன் அப்படித்தானேப்பா நடக்குது பிரச்சனை சொல்லுங்க எங்க ஜாதி கரவாலா ஓன் ஜாதிதே ஓ இனந்தே
சரியா சரி சரியா வம்பு வந்து ஓ இடத்துக்காரந்தே ஆமாம் சரியா பக்கத்துலதே சரியா காலம் பூரா இருந்துட்டு உங்களுக்கு குடைச்ச கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் சரியா அது நாய் வாழ நிமிக்க முடியாது தெய்வம் நீ கும்பிட்ற தெய்வத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன் எழுந்திருச்சதுமே சொல்லிடுவேன் சொல்றியா இல்லையா அதெல்லாம் நானும் அதைத்தான் நினச்சி எந்திரிக்கிறேன் ஆமாம் தெய்வமே நீ இருந்தா பார்த்துக்க நான் போய் கம்பெடுத்த கடையில் எடுத்தா அடிக்க எனக்கு உடம்புல தெம்பும்ல சேரும்ல பதில் திருப்பி பேசுறது கூட இப்போ சேரலைன்ட்ட உண்மையா பையா அதெல்லாம் ஒன்றுதான் ஆமாம் சரியா ஆறு காரணம் தெரிஞ்சுக்கப்பா அவதே உனக்கு இன்னைக்கு நல்லா இல்லாமல் போன காரணமே அவதே அதுலேருந்தே உன் வேலை வெட்டி தொழில் எல்லாமே முடங்குது சரியா 10 ரூபா சேப்பில் இல்லை உன் சேப்பில் உண்மையா இன்னைக்கு 10 ரூபா எடுத்து இன்னைக்கு இந்த காணிக்க வைக்கவே உன் சேப்பில் 10 ரூபா இல்லை ஆமாம் அதெல்லாம் ஒன்றுதான் சரியா இந்த தாயை தேடி வந்திருக்கேல இப்போ கேளு இந்த வரத்தை கேளு இந்த தாய் உனக்கு தரி எனக்கு கையால் சுத்த கொடுத்து கடன் பொருள் போச்சு இல்லாமல் நல்லபடியாக வரும். அவங்க பார்த்த வேலைதேப்பா எல்லாமே நட்டப்பட்டு போய்தான் இன்னைக்கு நிற்கணும்னு சொல்லிட்டீல இன்னைக்கு நஷ்டந்தே உன் கையில் இருக்குது துவராலும் பாண்டி எங்கே வந்து நஷ்டப்பட்டுதே நிற்கிற நீனு நானும் சொல்லிட்டில 1 ரூபா இல்லைன்னு சொல்லிட்டில அப்புறம் நீ நஷ்டப்பட்டுதானே போய் நிற்கிற இன்னைக்கு உடம்பு ரீதி மன ரீதியுமே சரியில்லைங்கல மன உளைச்சல் காலாகி உட்காந்துருக்க உண்மையா இன்னைக்கு மன உளைச்சல் காலாகி உட்காந்துருக்குற அடுத்தவங்கள்ட்ட 10 ரூபா வாங்குற அளவுக்கு நான் ஏன் வாங்கணும் எனக்கு என்ன உடம்புல உழைக்க தெம்பு இல்லாத மைனா நான் ஏன் எனக்கு கிரகமா நேரமாக இப்படி தட்டிக்கிட்டே போகுதே நான் என்ன பண்ணுவேன் நான் இன்னைக்கு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு தகுதியானவே உண்மையா நான் தொழில் இன்னைக்கு செஞ்சுனா 10 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் ஆனால் என் முடக்கம் எனக்கு எல்லாமே இருக்குது அறிவு புத்தி செயல் எல்லாம் இருக்குது உடம்புல தெம்பு தைரியம் எல்லாமே இருக்குது 10 பேர்த்த வச்சு வேலை வாங்கன்ற மன ஆசையும் ஆர்வம் நிறையா இருக்குது உண்மையா எல்லாமே இந்த தாயிட்ட தேடி வந்திருக்கு இந்த தாய் கொடுப்பான்னு நம்பிக்கையோட இந்த அம்மாவை கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கு சொல்லியிருக்கியா என் தாய் தகப்பே எல்லாருமே நாங்கள் வந்து உனக்கு அடிமைப்பட்டவன் என் தாய் என்றைக்குமே உன்னைய வந்து கையெழுத்து கும்பிட்ற தாய் தான் சொல்லியிருக்க உண்மையா ஆனால் இந்த மையனை கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துருக்கேன் தாயின்னு கேட்குறியா இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை தவம் இருந்து அந்த தாய்கிட்ட இருந்து இந்த தாயிட்ட கேட்டு வாங்கின பிச்சதே நீயே அது தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாதா சரியாப்பா இந்த தாய் கொடுத்த பிச்சதே நீ இன்னைக்கு வந்து இந்த தாய்கிட்ட உட்காந்துருக்குற நீ கொடுத்த பிச்சை இன்னைக்கு ஏன் கஷ்டப்பட்டு கேட்குறியா நான் இந்த தாய் கொடுத்த பிச்சைன்னு உனக்கு தெரியுமா சரியாப்பா வருஷம் உங்கள்கிட்ட பூலான இறங்குறாங்க இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ முடி இல்லை பண்ண ஒரு முடி தின்னு பண்ண முடிச்சுட்டு அப்புறம் பொருள் வச்சு இல்லை ஒரு பொருள் போச்சு சாமி அந்த என்ன பொருள் அப்படியெல்லாம் சொல்ல என்ன போ நான் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி கேட்கக்கூடாது காணாமலும் கிடைக்குமான்னு கேட்கணும் என்ன பொருள் நான் வளர்த்தேன் உங்களுக்கு என்ன ஒரு தெரியாம எங்கே உட்காந்துருக்கீங்க சாமி அந்த பொருள் காணாம போச்சு எனக்கு கிடைக்கும் அப்படி கேட்கணும் அது என்ன பொருள்லாம் கேட்கக்கூடாது அம்மா வந்து கலவு போன இதுக்கே ஃபஸ்ட்டு நான் குறி பார்க்க மாட்டேன் அது ஆத்தா சோவியில் உறுதி கொடுத்தாதே அந்த குறியவே நான் பார்ப்பேன் சரிப்பா அதெல்லாம் போச்சுக்கிறாது இல்லை இல்லை சொல்லு நானே முடிச்சுட்டு இல்லை நீ நான் மனசுதேனே நீ பொருள் போச்சு எனக்கு அந்த பொருளை நீ வாங்கி கொடுக்கணும் அதுக்கு இல்லைக்கு வந்ததே பிள்ளை வளர்ந்து துடிக்குது என்ன மசாலா வச்சுக்கியா வண்டி வச்சுக்கியா வண்டி தொலைக்கல எடுத்துட்டு திருடி போயிட்டாங்க வீட்டுக்கு இருந்த பாட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்க அது யாருன்னு தெரியல சாமி போலீஸ் அம்மையெல்லாம் வந்துட்டியா